Now take your book, page number 243. Now we go through the lesson Indian Constitution. அதில் 1.9ல என்ன பார்க்க போகிறோம்? சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். சென்டர் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். They are dividing the 3 type of the relation. First one is the legislative relation. Legislative, that is சட்ட அமைப்பில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். The Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India. யூனியன் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு சட்டசபை இருக்குது. அவங்க தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. which include not only the state but also the union territories of other area for the time being included in the territory of India. இந்த ஸ்டேட் லெவலில் மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை, எதுலேயும் இருக்குது யூனியன் டெரிட்டரி. தே ஆர் 9 யூனியன் டெரிட்டரி இன் அவர் இந்தியன் ஸ்டேட். இந்தியாவில் 9 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அங்கேயுமே இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருக்குது. The 7th schedule of the constitution embodies 3 lists, namely the 7th, இது வந்து எத்தனாவது ஷெட்யூலில் வருதுன்னா 7th schedule of the constitutionல வருது. They are dividing 3: union list, state list and concurrent list. இது எத்தனையா அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனை பிரிக்கிறாங்க? யூனியன், ஸ்டேட், கான்கரண்ட் லிஸ்ட். கன்சிஸ்டிங் அந்த யூனியனில் எத்தனை இருக்காங்க அப்படின்னா 97 ஐட்டம்ஸ். 90 ஐட்டம்ஸ் அப்படின்றது வந்து லாஸ். 97 வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது, இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டேட்டில் 66 லாஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. கான்கரண்ட்டில் 47 ஐட்டம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. த பார்லிமெண்ட் என்ஜாய் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு லெஜிஸ்லேட்டிவ் ஆல் சப்ஜெக்ட் எனாமரேட் இன் த யூனியன் லிஸ்ட். இதில் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் இந்த லெஜிஸ்லேட்டிவில் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே யூனியன்லேருந்து நிறைவேற்ற முடியும். த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு லெஜிஸ்லேட்டட் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டர், அந்த சட்டமன்றம் தான் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டை வந்து பாதுகாக்குது. Both parliament and state legislator have power to legislate to the subject contained the concurrent list. Both ஸ்டேட்லேயும் இருக்கணும் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டர், பவர் லெஜிஸ்லேட்டர் தான் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் இன் கேஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இன் த லா ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த யூனியன் அண்ட் எ சப்ஜெக்ட் இன் த கான்கரண்ட் லிஸ்ட் த லா ஆஃப் த ப்ரிவல்ஸ். ஆனால் என்ன இருக்கும், அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து சில லாஸை மட்டும் தன்னோட கண்ட்ரோலில் இருக்கும். யூனியன் கவர்மெண்ட், யூனியனில் இருக்கவங்களுக்கும் ஒரு லாஸை வந்து என்ன செய்வாங்க, ரெண்டுக்கும் பொதுவானதை தான் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற லாவை பார்லிமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. த யூனியன் பாருங்கள், த யூனியன் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் கன்சிஸ்டிங் அட் ப்ரெசண்ட் 100, 61 and 52 items respectively. யூனியன், ஸ்டேட்டு அண்ட் கான்கரண்ட் மூணுலேயும் சேர்த்து எத்தனை லாஸ் அந்த ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா 100 யூனியனில், 61 ஸ்டேட்டில், 52 வந்து கான்கரண்ட்டில் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. The 42 Amendment Act of 1976 transferred the 5 subject of concurrent list from state list. 1942 Amendment Act படி 1976ல் கான்கரண்ட் லிஸ்ட்டும் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அந்த 5 சப்ஜெக்ட் வந்து சேர்த்துருக்காங்க. என்னென்னலாம் 5 சப்ஜெக்ட் சேர்த்துருக்காங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இதெல்லாம் வந்து இந்த 5 ஐட்டம்ஸை வந்து இதில் 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த யூனியன் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. எதெல்லாம் சேர்த்துருக்காங்க ஸ்டேட் லிஸ்ட்டில்? எஜுகேஷனை, ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், constitution and organization for all court except the Supreme Court and the
ஹை கோர்ட். இந்த ஐட்டம்ஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இந்த லாஸை 1976 எதில் மாற்றுறாங்க? 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். அடுத்து ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம், அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நிர்வாகத்தில் உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்குது? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்தில் இவங்களுக்கு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் only to its own territory with respect for with it has legislative competence with whereas the union and exclusive executive powers. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் படி தான் நடக்குது. whereas the union has exclusive executive power. அந்த யூனியனுக்கு சில லாஸ் வந்து யூனியனுக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்க்கும் சேமாக இருக்கும். வித் த மேட்டர் வித் த ரெஸ்பெக்ட் டு வித் பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லா. பார்லிமெண்ட் என்ன செய்யுது? லாஸை மேக் பண்ணுது. பவர் டு மேக் எ லாஸை மேக் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த எக்ஸைஸ் ஆஃப் இட் பவர் கன்ஃபர்டு பை எனி டெரிட்டரி ஆர் அக்ரிமெண்ட். இந்த பவர்ஸ் வந்து எதன் மூலமாக நிறைவேற்றப்படுது? எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட், ஏதாவது ஒரு உடன்படிக்கை மூலமாகவும் இந்த லாஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபினான்ஷியல் ரிலேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டு ஃபினான்ஷியல். இது பாருங்கள், ஃபினான்ஷியல் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து 268 to 293 இன் பார்ட் 12 டீல் வித் த ஃபினான்ஷியல் ரிலேஷன் வித் பிட்வீன் சென்டர் அண்டு ஸ்டேட். The center and state are empowered by the constitution to impose the various kinds of tax. இந்த finance வந்து எதை பொறுத்து மாறுபடுது? டேக்ஸஸை மாற்றி அமைக்கிறதுல ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எவ்வளோ டேக்ஸஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டு வந்து எந்த டேக்ஸை போடணும் அப்படின்றத பொறுத்து வருது. அண்டு சர்டன் டேக்ஸ் அண்டு ஆர் இம்போஸ்டு த கலெக்ட் பை த சென்டர் அண்டு டிவைடட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன். சில சமயம் என்னவாகுது? இதை வந்து பிரிச்சுக்கிறாங்க, சென்டரில் எவ்வளவுக்கும் ஸ்டேட்டில் எவ்வளவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸை வந்து என்ன செய்கிறாங்க? பிரிச்சுக்கிறாங்க. Recommendation of the Finance Commission appointed by the President. Article 280 படி தான் என்ன செய்கிறாங்க? ஆர்டிக்கலை கொண்டுட்டு வர்றாங்க. பிரசிடெண்ட் மட்டும்தான் இந்த ஆர்டிக்கலை வந்து என்ன செய்கிறாரு? கொண்டு வர்றாரு. இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிக்கலை, ஃபினான்ஸ் ஆர்டிக்கலை யார் கொண்டுட்டு வராங்க? பிரசிடெண்ட். ஆர்டிக்கல் 280 படி லாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்பாயிண்டட் த சக்ரியா கமிஷன். இந்திரா காந்தி வந்து என்ன செய்கிறாங்க? அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. என்ன கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? சக்ரியா கமிஷன் இன் 1983 டு மேக் த என்கொயரி டு த சென்டர் அண்டு ஸ்டேட் ரிலேஷன். The central government has implanted 180 out of 180. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க? 180 out of 247 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிஷன். The most important is the establishment of the Inter-State Council in 1990. இந்த சக்காரியா கமிஷன் வந்து இன்டர்-ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றத எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1990. இன் 19 பாருங்கள், இன் 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3 members committee under the chairperson of Dr. V.P. Rajamannar examining to the inquire the question of the center and ஸ்டேட் ரிலேஷன். 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 members கமிட்டியை வந்து உருவாக்குனாங்க. அதில் யார் வந்து மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் P.V. ராஜமன்னார் அப்படின்றவங்க தான் என்டையர் த கொஷின். இவங்க தான் ஒரு சேர்பர்சனாக எதுக்கு இருந்தாங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கும் மெம்பர்ஷிப்பாக இருந்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜஸை பற்றி வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸஸ்க்காக தான் இந்தியாவில் அவங்க அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த லாங்குவேஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்பஸஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்டில் டிவைட் பண்ணாங்க. இதில் பாருங்கள், பார்ட்
part 17 of the constitution deals with the official languages. Official languages எந்த ஆர்டிக்கலில் வருது? 343 to 351. Initially the constitution recognized 14 regional languages which are included English schedule, 8th schedule. Okay, 14th regional languages, 14 languages வந்து என்ன செஞ்சாங்க? அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தாங்க. அது எத்தனாவது ஷெட்யூல் படி? 8th ஷெட்யூல் படி. அட் ப்ரெசன்ட் 22 லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு. இப்போ எத்தனை லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க? 22 லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. Do you know, in 2004 the government of India decided to create new category of languages classical languages. 2004ல தான் இந்தியன்ஸோட லாங்குவேஜஸை வந்து நியூ கேட்டகரியை உருவாக்கி என்ன கொண்டு வந்தாங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொண்டாங்க. ஸோ ஃபார் த 6 languages granted the கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், தொன்மையான மொழி அப்படின்றது தான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். எப்போ இந்த 6 languages என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்த 6 languages வந்து என்ன லாங்குவேஜஸாக கொண்டுட்டு வந்திருக்காங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக தமிழ்நாடுல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்ஸ். எமர்ஜென்சி அப்படின்றது வந்து அவசர நிலைக்கால பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு வாரோ, ஒரு எனிமி கண்ட்ரிஸ் வந்து நம்ம தாக்குதல் நடத்தும் போதோ, இல்லாட்டி ஒரு நேச்சுரல் கிளாமிட்டிஸ் டிசாஸ்டர் ஏற்படும் போதும் என்ன செய்வாங்க? ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நேஷ்னல் எமர்ஜென்சி. நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளேயே உள்ள ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ கூட என்னது? பயோவார் அப்படின்னு சொல்லலாம். COVID-19னால பயோவார் நடக்குது. இது கூட ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி ஆக்ட். இது எதில் கொண்டுட்டு வராங்க? ஆர்டிக்கல் 352ல் கொண்டுட்டு வராங்க. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? The president under article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war. இந்த எமர்ஜென்சி இதை வந்து பிரசிடெண்ட் எப்போ வந்து பிரகடனப்படுத்துகிறாரு? இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, ஒரு த்ரெட்டன், ஒரு வாருக்காக ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் ஆர் ஆர்ம்டு ரிபலன், அடுத்த நாடு கண்ட்ரி வந்து நம்மளை தாக்கும்போது, ஆஃப் இதர்ஸ் இமிட்டன்ட் டேஞ்சர் ஆர் த்ரெட், ஏதோ ஒரு பயம், ஒரு மிரட்டுகள் நடக்கும்போது இந்த எமர்ஜென்சியை கொண்டுட்டு வராங்க. அது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும், ஒரு நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக நடக்குது. அதனால தான் அதை நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னோம். when a national emergency is declared on the ground of war or external, இந்தியாவில் நடக்கக்கூடிய அது என்னவா இருக்கும்? அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி ஒரு வார் அண்ட் அக்ரேஷன் இட் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஒரு வெளியிலேருந்து வந்து தாக்குதல் நடத்துறது தான் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். And the other hand, when it is declared on the ground of armed rebellion, it is known as internal emergency. உள்நாட்டுக்குள்ளேயே அது வந்து தாக்குதல், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஏதோ ஒரு தாக்குதல் நடக்குது, ஆர்ம்டு ரிபெல்லியன் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது, அதை இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். This type of emergency has declared the 3 times. இது மாதிரி இந்தியாவில் 3 times இந்த எமர்ஜென்சி நடந்திருக்கு. இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1962, 1971, 1975. when declared that national emergency in India அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? 1962, 1971, 1975. அந்த 3 times வந்து இந்தியாவில் இந்த எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது நாடு ஃபுல்லாக நடக்கிறது. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு பர்டிகுலர் டெரிட்டரிக்குள்ளே நடக்கிறது தான் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை எதில் வருது? ஆர்டிக்கல் 356ல் கொண்டுட்டு வராங்க. அண்டர் ஆர்டிக்கல் 356, the president can declare the emergency in a state if the governor reports that a situation has arisen under which the government of the state cannot be carried on the accordance with the preventions of the constitution. என்ன செய்வாங்க? கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சியை யார்கிட்ட வலியுறுத்துறாரு?
பிரசிடெண்ட்டை சொல்கிறாரு. ஸ்டேட்டில் ஒரு என்ன நடக்கலை, இந்த கவர்மெண்ட் வந்து சரியான பாதையில் செய்யலை, இது சரியான ஒரு இதில் வழிநடத்தல் பேரில் இல்லை, இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் ரிபெல்லன், ஒரு வார்ம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து யார்கிட்ட வலியுறுத்துறாரு, பிரசிடெண்ட்டை சொல்கிறாரு. த கண்டினியூன்ஸ் ஆஃப் ஆன் such an emergency began 1 year is possible only the emergency under Article 352 or it operation or the election commission certificate there or difficult holding assembly election. இதனால என்ன செய்ய முடியல, ஒரு அசம்பிளி ஒரு எலெக்ஷன் நடத்த முடியல, அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டினியூஸாக ஒரு எலெக்ஷன் நடத்த முடியல, ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்கிறாங்க, சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு கவர்னர் வந்து யார்கிட்ட தெரிவிக்கணும், பிரசிடெண்ட்டை தெரிவிக்கணும். மேக்ஸிமம் டூரேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி கேன் பி 3 years. இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்து 3 yearsக்குள்ளே இது நடந்திருக்கணும். த ஸ்டேட் இஸ் கவர்ன்டு பை த கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடெண்ட். அப்போ அந்த ஸ்டேட் வந்து கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கும், பிரசிடெண்ட்டோட வலியுறுத்தல் பேரில். ஃபார் த ஃபஸ்ட் டைம் த பிரசிடெண்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் பஞ்சாப் இன் 1951. இது மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக பஞ்சாபில் பிரசிடெண்ட் ரூல் வந்து நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுன்னா 1951. ஓகே, இதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஃபினான்சியல் எமர்ஜென்சி. அது எதில் வருது, ஆர்டிக்கல் 360. ஆர்டிக்கல் 360ல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருது. இதாவது ஒரு நேச்சுரல் கிளாமிட்டிஸ், ஒரு டிசாஸ்டர், இந்த இப்போ COVID-19 அப்படின்னும் போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட்க்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க, அது கூட ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 360 authorize the president to declare the financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any பார்ட்ஸ் இட் இஸ் அ டேஞ்சர். எந்த பார்ட்டில் என்ன டேஞ்சர் இருந்தாலும் அதுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் யார் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும். இன் திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி the salaries and allowance of any class of person serving the state or union including judges of the Supreme Court and High Court can be reduced by an order of the president. இந்த மாதிரி டைமில் சேலரி, அவங்களோட கவர்மெண்ட்டோட சேலரி அலவன்ஸ் அந்த கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு ஃபண்டெல்லாம் அதை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் யாரோட கண்ட்ரோலில் இருக்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் நாட் பீன் டிக்ளேர் இன் இந்தியா சோஃபார். இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சி இந்தியாவில் இன்னும் இப்படி நடந்ததில்லை. ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், எத்தனை எமர்ஜென்சி பார்த்தோம், நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, அடுத்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் அப்படின்னாலே சம் சேஞ்சஸ், ஒரு சில மக்களோட நலத்துக்காக, அவங்க வெல்ஃபேருக்காக என்ன செய்கிறாங்க, சில அந்த லாஸில் ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வராங்க, அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னாலே என்னது, சேஞ்சஸ், திருத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. த டேர்ம் அமெண்ட்மெண்ட் டினோட் த சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். என்ன செய்வாங்க, ஒரு சட்டத்தை வந்து அதை மேலே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி அதை மாடிஃபை பண்ணணும், அதை மாற்றி அமைக்கணும். இதை தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிக்கல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்ட் 20. இந்த ஆர்டிக்கல் எதில் வருது, 368 கான்ஸ்டியூஷனில் பார்ட் 20 தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வருது. டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ். இது எந்த ஆக்டில் வருது, ஆர்டிக்கல் 362 பார்ட் 20 வரக்கூடியது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த. அடுத்து பாருங்கள், ப்ரொடியூசர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். எப்படி இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் திருத்தப்பட்ட சட்டத்தை எப்படி கொண்டு வராங்க. த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மே பி இன்ஸ்டேட்டட் ஒன்லி பை த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பில். பில் அப்படின்னாலே ஒரு லாவை பாஸ் பண்ணுறது, ஒரு மசோதா அப்படின்னு சொல்லுவோம், நிதி மசோதா அப்படின்னு. த பர்பஸ் இன் த எய்தர் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். 2 houses, எல்லாத்துலேயுமே 2 houses இருக்குது, அப்பர் ஹவுஸு லோயர் ஹவுஸ் அப்படின்ற. அங்கே தான் அந்த பில்ஸை வந்து ஒரு லாஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. and when the bill is passed in each house by the majority of the total member of the house by the majority of not less than the
2/3 ஆஃப் த மெம்பர்ஸ். இதில் என்ன செய்யணும், பில் பாஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி பர்சன் வந்து என்ன செய்யணும், அந்த மெம்பர்ஸ் வந்து ஓட்டு கொடுத்துருக்கணும். அந்த லாஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கணும். அதுவும் எத்தனை பர்சன்ட் வந்து இருக்கணுமா, 2/3, 2 பங்கு மெம்பர்ஸ் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அந்த லாஸை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், சாங்ஷன் பண்ணியிருக்கணும், ஓட் போட்டிருக்கணும். இட் ஷால் பி presented the president who shall give his assent of the bill, and through thereupon the constitution shall stand amendment in accordance with the terms of the bill. அப்போ தான் அந்த மெஜாரிட்டி இருந்தால் தான் அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன செய்ய முடியும், அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும், பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். The constitution of amendment can be brought about only by the பார்லிமெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத எதில் மூலமாக மட்டும்தான் கொண்டு வர முடியும், பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கெனாட் பி இன்ஸ்டேட் ஃபார் எனி அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன். ஸ்டேட் சட்டசபை இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்டசபையில் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸை வந்து கொண்டுட்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட், எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். The Article 368 provide 3 ways of the amendment. Article 368 தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டுட்டு வராங்க, 3 முறையாக கொண்டுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அமெண்ட்மெண்ட் பை த சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஒரு கொஞ்சம் அளவுலையாவது என்ன இருக்கணும், மெஜாரிட்டியாக இருக்கணும். ஒரு பில் நிறைவேற்றுறோம், ஒரு லாவை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சிம்பிளாக என்ன செய்யணும், மெஜாரிட்டி பர்சன் கொடுத்துருக்கணும். அமெண்ட்மெண்ட் பை த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஒரு நல்ல ஒரு லாஸை வந்து பாஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அடுத்து பாருங்கள், அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். அதுலேயும் ஹாஃப் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் சட்டசபையில் மெம்பர்ஸில் 50% வந்து ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த ஆக்ட் வந்து நிறைவேற்ற முடியும். 42 amendment of the constitution was known as mini constitution. இந்த 42 amendment act அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து என்ன சொல்கிறோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிஷன். அந்த அரசாங்கத்தோட அந்த லாஸை வந்து அரசாங்கம் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த கமிஷன்ஸ் அப்படின்னு ஒரு குழு இருக்குது, அதை பற்றி பார்க்குறோம். த நேஷ்னல் கமிஷன் to review the working of the constitution was set up by the resolution of government India in 2000ல இந்த கான்ஸ்டியூஷன் அந்த இதில் ரீசொல்யூஷன் ஃபார்ம்ஸ் அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு, ரீஃபார்ம்ஸ் அப்படின்னாலே சேஞ்ச் த சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தை மாற்றி அமைக்கிறது, ரீசொல்யூஷன் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2000ல் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஹெட்டட் பை எம்எம் வெங்கடாச்சலையா அப்படின்றவர் மூலமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இன் ஏப்ரல் 2007 the 3-member commission headed by that the former Chief Justice of India M.M. Buchndi was set up by then government to take the fresh look at the relative roles, responsibility for the various level of the government and their interrelation. எம்என் வெங்கடாச்சலையா அப்படின்றவரும் 2000லேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. 3-member கமிஷன் அப்படின்றதில் 2007ல் எம்எம் புச்ண்டி அப்படின்றவங்கள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் அண்ட் சென்டர் இன்டர் ரிலேஷன்ஷிப்பை கவனிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, வேரியஸ் லெவல் ஆஃப் த கவர்மெண்ட்டை வந்து அதை வந்து என்ன செய்கிறது, பார்க்குறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இதை ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருக்காங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், நான் அகெயின் ரீகால் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா ஃப்ரேம்டு த கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி, செட்டப் த கேபினெட் மிஷின் 1946ல் கேபினெட் மிஷின் மூலமாக தான் இந்த கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. த ப்ரையாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஸ்டேட் இந்தியா இஸ் சோவியக்ரிட்டி சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இந்த ப்ரையாம்பிளில் இருந்துச்சு.
The word citizen is derived from the Latin word civics. It means resident of the city. According to Dr. B.R. Ambedkar, Article 32 படி B.R. Ambedkar வந்து கான்ஸ்டியூஷனை என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த ஹோல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In 2004, the government of India decided to create new category of the languages, classical languages. 2004ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 6 லாங்குவேஜஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் கிளாசிக் அந்த லாங்குவேஜஸை தான் என்ன சொல்கிறோம், நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Now mark the book back question. First one, choose the correct answer. Which of the following sequence in right to regarding the preamble? Option D. Answer is a option D. Option D ல என்ன ஆன்சர் இருக்கு? Soviet, socialist, secular, democratic and republic அப்படின்ற வேர்டு தான் நம்மளுக்கு preambleல கொடுத்துருக்காங்க. Second question, how many times has the preamble to the Constitution of India amendment? Once. preamble வந்து எத்தனை முறை வந்திருக்கு? ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. Third question பாருங்க, the foreigners can acquire Indian citizenship through the option C, naturalism. என்னது, foreigners வந்து இந்தியன் சிட்டிசன் எப்படி பெறுறாங்க? நேச்சுரலிசம் மூலமாக தான் பெறுறாங்க. Fourth one, find the odd one பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷனல் ரைட்ஸ். இது எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்தது? ஆப்ஷன் சி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இதை இந்த ஆக்டை வந்து எடுத்துட்டாங்க. Fifth one, one of the following is not the incident of the exercise of the fundamental rights. Answer is a option D, parent property inhered by their children. Next question பாருங்க, which one of the following right was described by Dr. B.R. Ambedkar as the heart and soul of the constitution? எதை வந்து கான்ஸ்டியூஷன் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறாரு? ஆப்ஷன் சி, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அதை தான் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு B.R. அம்பேத்கர் சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 32 படி. செவன்த் கொஷின், ஹவு கேன் ஃபண்டமெண்டல் ரைட் பி சஸ்பெண்டட்? எப்படி ஃபண்டமெண்டல் ரைட் வந்து சஸ்பெண்டட் ஆகுது? சி, ஆப்ஷன் சி, இஃப் த பிரசிடென்ட் ஆர்டர்ஸ் இட் டூரிங் த நேஷ்னல் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் ஆர்டரோட என்னவாகுது? நேஷ்னல் எமர்ஜென்சி மூலமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், வி பாரோடு த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃப்ரம் தட்? ஆப்ஷன் சி, ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். நைன்த் கொஷின், அண்டர் விச் ஆர்டிக்கல் ஃபினான்சியல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளமைடு? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 360. 10th question, which of the following commission made recommendation about the center and state relation? அதில் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க, என்ன எழுதணும்? ஆப்ஷன் பி 1 and 2, சக்காரியா கமிஷனும் ராஜமன்னார் கமிட்டி அப்படின்றது தான் இந்திரா காந்தி வந்து இந்த மெம்பர்ஷிப்பை உருவாக்குனது. சூஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபில்லப் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். The concept of the constitution was organized. USA. Concept of the constitution was organized in. First one என்னது? USA. First one answer is a USA. Next one பாருங்க, Dash was elected the temporary president of the Constitution Assembly. Sachidananda Sinha. SACHIDANANDA. Sachidananda Sinha. 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 Sachidananda Sinha. Third one, the Constitution of India was adopted on November 26. எப்போ இதாகுது? November 26,
1949, November 26, 1949. Fourth one பாருங்க, dash writs are mentioned article 32. எத்தனை writs இருக்கு? 5 writs. எத்தனை writs இருக்கு? 5 writs. Fifth question பாருங்க, fundamental duties have been given to the citizen of India under the article 51A. Article 51A. Match the following பாருங்க, Citizenship Act 1955, Preamble Jawaharlal Nehru, Mini Constitution, 42 Amendment, Classical Language Tamil, National Emergency 1962. ஆல்ரெடி நான் வந்து கொஷின் ஆன்சர் எல்லாமே நடத்தும் போதே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. 6 லாங்குவேஜஸை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி ஃபுல்லாக எழுதணும். ஸ்டேட் 3 ஹெட்டட் ஆஃப் த ரிலேஷனில் என்னென்ன ரிலேஷன் இருக்குது, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலில் என்னென்ன ரிலேஷன் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்சியல் ரிலேஷன் அப்படின்னு எழுதணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். 4 டீட்டெயிலும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the new lesson. Take care. Thank you.